SBI கிளர்க் மெயின்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துருவோம். சரிங்களா? டப்புன்னு இதுக்கு ஆன்சர்களை பண்ணி விடுங்க. இது ஒரு காக்கா அப்படின்னு நினச்சிக்கோங்க. காக்கா போனி அப்படின்ற வேர்டு தான் இது. காக்கா போனி, காக்கோ போனி அப்படின்றாங்க. ஸோ காக்கா பூனினா நமக்கு சில பேருக்கு என்னன்னே தெரியாது. சொல்கிறேன், சால்வ் பண்ணுங்க சொல்கிறேன். நிறைய பேர் ஆன்சர் போட ஆரம்பிச்சிட்டிங்க, சூப்பர். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து காக்கோபோனி ஆஃப் வெஹிக்கிள்ஸ், வெஹிக்கிள்ஸ்லேருந்து வர அந்த இரிட்டேட்டிங் நாய்ஸ், அதான் காக்கோபோனி ஆஃப் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. த ஸ்க்ரீச்சிங் ஆஃப் சில்ட்ரன், ஸ்க்ரீச்சிங் சில்ட்ரன் அப்படின்னா வந்து இந்த ஏரியாவில் விளையாடும் போது இந்த பெருசுகள்லாம் கடுப்பாக்குற மாதிரி நாய்ஸ் ஏற்படுத்தி கத்திக்கிட்டு திரிவாயில, சரியா, ரவுடிசம் பண்ணுவாயில, சரிங்களா, அந்த குழந்தைகள் ஸ்க்ரீச்சிங்கும் நாய்ஸ் மேக் பண்ணுற மாதிரி தான், சரிங்களா. ஸோ ஸ்க்ரீச்சிங் சில்ட்ரன் அதாவது அதிக சத்தமுள்ள வெஹிக்கிள்ஸும் குழந்தைகள் அந்த அதிக நாய்ஸ் ஏற்படுத்துறதும் பார்த்தீங்கன்னா வந்து ஹவுஸில் உள்ள வயசானவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் இன்கன்வீனியண்ட்டாக இருக்குது, சரியா. ஸோ இதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஸ்டேட்மெண்ட், சரியா. காக்கோபோனி ஆஃப் வெஹிக்கிள்ஸ்னால் ஒரு அதிக சவுண்ட், அதிக ஒலி எழுப்பக்கூடிய வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கு நம்ம என்ன ஆக்ஷன் எடுக்கணும்? இப்போ உங்கள் வீட்டுக்கு வாசலில் வந்து குழந்தைகள் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க, சவுண்டை ரொம்ப போட்டு கத்தி விளாண்டுக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ பக்கத்தில் ஒரு தண்ணி லாரி வண்டி பாம்பாம்னு அடிச்சுக்கிட்டே போகுது, சரிங்களா. வயசானவங்க வீட்டில் இருக்காங்க. நம்ம என்ன ஆக்ஷன் எடுப்போம்? ஆத்தர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிச்சோம்னா சில்ட்ரன் ஷுட் பி டிஸ்அலவுட் டு ரோம் ஆன் த ரோட்ஸ் அவுட் சைட், அதாவது ஹோமை விட்டு சில்ட்ரனை வெளியவே விடக்கூடாது அப்படின்றாங்க, சரியா. இது பார்க்கும்போதே லூஸு மாதிரி இருக்குது இந்த ஸ்டேட்மெண்ட்டு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கணும். யாரா லூசு கோமுட்டி மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க, இது எப்பட்றா குழந்தைகள் வெளியே போகாமல் எப்பட்றா இருக்க முடியும் அப்படின்னு நமக்கு தோணும். அப்போ இது வராது, நமக்கு இந்த ஆக்ஷன் கண்டிப்பாக நம்ம எடுக்க மாட்டோம். அப்போ நாய்ஸை குறைக்க நம்ம என்ன செய்வோம்னா குழந்தைகள்கிட்ட பேசுவோம். சத்த சாத்திண்டு இருடா, ஏன்டா இப்படி பண்ணுற, சத்தெடுக்காதடா அப்படின்னு சொல்லி குழந்தைகள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்கள பீஸ்ஃபுல்லாக இருக்க சொல்லுவோம். இது நம்மளால் பண்ண முடியும். இது என்னது, ஹெவி வெஹிக்கிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த காலனிஸ்குள்ளே வராமல் அவுட் சைட் ஆஃப் த ரோடு வந்து நம்ம டைவெர்ட் பண்ணி விட முடியும். அப்போ இவங்களுக்கு நாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஸோ இந்த ரெண்டும் நம்ம ஆக்ஷன் எடுக்க முடியும். இது ஒரு கரெக்டான பக்காவான ஆன்சர், சரிங்களா. ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, போத் பி அண்ட் சி இஸ் யுவர் ஆன்சர். போத் பி அண்ட் சி போட்டவங்களாம் சூப்பரியா, அப்படியே போயிடுவோம். ஸோ போத் பி அண்ட் சி. அடுத்த கேள்வி. The students who are bright since the childhood are trained so that they choose go out for the country for the jobs after studies, taking all our intelligent brain outside. அதாவது யாரெல்லாம் சின்ன வயசுலேருந்து என்னமோ தெரியல மக்களே விக்கல் வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு ஏதோ ஒரு மாத்திரை எள்ளில் ஆரம்பிக்கும், யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க, நான் மறந்துட்டேன். லாமோட்டி லீமாட்டியா ஏதோ ஒரு பேர் வரும். காலிலேருந்தே விக்கல் வந்துக்கிட்டே இருக்குது, ஸ்டாப் ஆக மாட்டேங்குது என்ன பண்ணாலும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சைல்டுஹுட்லேருந்தே பிரைட்டாக இருந்தாங்கன்னா அவங்கள வந்து ஃபாரினுக்கு ஜாபுக்கு அனுப்புங்க, அவங்க பிரெயின் அவுட் சைட் கொண்டு போங்க அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க, சரிங்களா. ஸோ ஃபஸ்ட் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் ஆஸ்க் டு த சைன் ஆஃப் லெட்டர் ஆஃப் கன்சர்ன் வித் காலேஜ் தே வுட் பி டேக்கிங் அப் ஃபார் அ ஜாப் இன் தர் ஓன் கண்ட்ரி. அதாவது என்ன சொல்கிறாங்க, ஓன் கண்ட்ரியில் தான் வந்து ஜாப் வாங்கணும் அப்படின்னு பேசுகிறாங்க. இங்கே பேசுகிறது கண்ட்ரியோட லைக்கோபோடியா, மரியாதை இல்லாத மாதிரி இருக்கே ராம்குமார், லைக்கோபோடியா அப்படின்றீங்களா, லைக்கோபோடியா, சரிங்களா. சரி நான் பார்த்து வாங்கிடுறேன் சார். லெஃப்ட் ஹேண்டை க்ளோஸ் பண்ணால் லாஸ்ட் ஃபிங்கர் நியர் ஒரு லைன் போகும். ஓகே, அந்த லைனை ப்ரெஸ் பண்ணிட்டே இருங்க, ஹிக்கப் ஸ்டாப் ஆயிரும். ப்ரெஸ் பண்ணிடுறேன், முடித்தோடனே பண்ணிடுறேன். சரி, இது வராது கண்டிப்பாக, ஃபஸ்ட் ஒன் வராது. ஸ்டூடெண்ட்ஸ் who are willing to go out should be given more support their country name to the world. அட வெண்ணமாவனே, என்ன கேள்வியை கேட்குறாங்க, நீ என்னையா பதில் சொல்கிறீங்க அப்படின்னு நமக்கே தோணணும் மண்டக்குள்ள, சரிங்களா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவன் சொல்கிறது நீ ஃபாரின் அனுப்பி ட்ரெயின் பண்ணுறதுக்கு கண்ட்ரி ஜாபுக்கு என்ன பண்ணணும்னு கேட்குறான். நீ இது உன்னோட உரிமை, கண்ட்ரி நேம் போய் எல்லா இடத்துலையும் பரப்ப வேண்டும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே, சரியா.
ஸோ அப்போ இது வந்து வராது. அப்போ உங்களுக்கான ஆன்சர் நன் ஆஃப் த அபவ். ஓகேயா? நோ ஸ்டூடெண்ட் கேன் பி ஃபோர்ஸ் டு ஒர்க் அகெயின்ஸ்ட் ஹிஸ் ஆர் ஹெர் விஷ். அவங்க விருப்பம், நீ ஓன் கண்ட்ரியில் பாரு, அதில் பாரு, இதில் பாருன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? செகண்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா இதை ஸ்ட்ரென்த்தனே பண்ணலை. அது சம்மந்தமே இல்லாமல் அவங்க சொல்கிறாங்க கண்ட்ரியை விட்டு அங்கே போய் ட்ரெயின் பண்ணி அனுப்புறதுக்கு வேலையை பாடுறான்னு சொன்னால் இவங்க பார்த்தீங்கன்னா வந்து கண்ட்ரி பேரை கொண்டு நிலைநாட்டுன்னு இருக்காங்க. சம்மந்தமே இல்லாமல் செங்கல் செய்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கான அடுத்த கேள்வி இதை ரீட் பண்ணிக்கங்க. கொஸ்டின் காட்டுறேன். சால்வ்ன்றேன். ரீட் பண்ணிட்டீங்களா? இப்போ கொஸ்டின்குள்ளே போகலாமா? அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். கைசர் ஃபேமிலி ஃபவுண்டேஷன் ஒரு குரூப்ஸ் இருக்காங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க, ஆவரேஜாக சில்ட்ரன்ஸ் எல்லாருமே ஸ்பெண்டிங் ஆல்மோஸ்ட் 7.5 hours, 7.5 மணி நேரம், சரியா, அட் ஸ்க்ரீன்ஸ். அதாவது அவங்க பார்த்தீங்கன்னா கேஜெட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. மோரோவர் டை கட்டுறது, வாக் பண்ணுறது, ஷூலேஸை போடுறதுக்கு பதிலாக கேஜெட்ஸை தான் ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க. ஷூலேஸ்லாம் இருக்கியா போடுறது சிவாஜிகளா? சரி சொல்கிறாங்க, ஃப்ளோவில் வச்சுக்குவோம். ஷூலேஸு, டை போடுறது, வாக் பண்ணுறத விட கேஜெட்ஸை தான் வந்து கேட்ஜெட்ஸ் அதை தான் ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க. மோஸ்ட் பேரண்ட்ஸ் ஹூ கிவ் தர் சில்ட்ரன்ஸ் விம்ஸ் கான் சி எஃபெக்ட்ஸ் பட் கவர்மெண்ட் அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் காலிங் ஆன் ஃபேமிலி டு ரெடியூஸ் த டாட்லர் எக்ஸ்போசர் டு த கேஜெட்ஸ். அதாவது இந்த பேராகிராஃபில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஐயா சிவாஜிகளா அவங்க கேஜெட்ஸ் இப்போ ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கு 7.5 மணி நேரம் அடிக்ட் ஆகி ஸ்க்ரீனே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதுக்கான கன்க்ளூஷன் நம்ம சொல்லணும். சரியா? ஏபிசிடி மட்டும்தான் வருமன்னா இருங்க நான் வந்து செய்கிறேன், தயவு செய்து அமைதியாக இருங்க. The government and experts able to see ill effect of modern gadgets on the children's development. ஸோ கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாடர்ன் கேஜெட்னால சில்ட்ரன் டெவலப்மெண்ட் வந்து பாதிப்படைகிறத கவர்மெண்ட் வந்து பார்க்க வேண்டும் என்னன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் என்ன சொல்கிறாங்க, டிஸ்பைட் நியூமரஸ் ஸ்டடிஸ் ரிவீலிங் த நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் ஆன் த மாடர்ன் கேஜெட்ஸ் ஆன் சில்ட்ரன், சம் எக்ஸ்பர்ட்ஸ் ஆர் ஸ்டில் பாசிட்டிவ் அபவுட் ரைஸ் ஆஃப் டெக்னாலஜி. அதாவது சில பிலிப்ஸ் இருக்காங்கல்ல, சில பிலிப்ஸ் என்ன பண்ணுறாங்க, மாடர்ன் கேஜெட்ஸ்னால வந்து நெகட்டிவ் வரதை பார்க்காதீங்க, அவங்க டெக்னாலஜி வைஸ் எப்படி ரைஸ் ஆகுறாங்கன்னு பாருங்கன்னு பேசுகிறாங்க. சரியா? ஆனால் இப்போது நம்ம இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஒன்லி ஒன் தான். ஏன் அப்படின்னா அவங்க கவர்மெண்ட் அண்ட் எக்ஸ்பர்ட் வந்து சில்ட்ரன் டெவலப்மெண்ட்டுக்காண்டி வந்து அந்த கேஜெட்ஸ்னால் வந்து எப்படி பாதிக்கப்படுறாங்கன்றதை பார்க்கணும், அதை சரி செய்யணும் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு இதில் சொல்கிறாங்க. இது கரெக்டான கன்க்ளூஷன். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு டைலாக் இருக்குது, அது கொஞ்சம் ராவாக இருக்கும், வேண்டாம் அதை நான் சொன்னேன்னா நீங்கள் வந்து அதை வீடியோ எடுத்து ஏதாவது ஒரு ட்ரோல் சேனலில் போட்டு 4 நாள் செய்வீங்க. ஸோ அதனால் நான் அந்த டைலாக் சொல்லாமல் வேறு ஒன்று சொல்கிறேன். என்ன அப்படின்னா வந்து குழந்தைகள் அழிஞ்சாலும் பரவாயில்ல, டெக்னாலஜி வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க, வளர்கிறாங்க அது மூலியமா அப்படின்றத நம்ம எடுத்துக்க முடியாது. சரிங்களா? ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து ஒன்லி ஒன் தான் ஆன்சர். சரியா? கிளியரா? முனீஸ்வரன், அதாவது தே குட் வாக் ஆர் ஈவன் டை ஆர் ஷூலேஸ் பிஃபோர். அதாவது வாக் பண்ணுறதுக்கு, டை போடுறதுக்கு, ஷூலேஸ் போடுறதுக்கு முன்னாடியே கேஜெட்ஸை யூஸ் பண்ணிடுறாங்களாம். அதாவது குழந்தை பிறந்து வெளியே வந்து ஒரு 10 நாட்களில் கூட இருக்கலாம், இல்லை 1 மாதங்களில் கூட இருக்கலாம், இல்லை ஒரு 7 மாதங்களில் கூட அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் அந்த வாக் நடக்கிறதுக்கு முன்னாடியே தவந்து கொண்டு இருக்கும் போதே ஃபோனை யூஸ் செய்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். சரிங்களா? ஸோ உங்களுக்கான அடுத்த கேள்வி, 4th கொஸ்டின். விக்கல் ஸ்டாப் ஆயிடுச்சா? கேப்பில் வந்துக்கிட்டு தாங்க இருக்குது, பேசிக்கிட்டே இருக்கனால கொஞ்சம் நேரம் கேப் விட்டு தான் வருது.
நிறைய பேர் போத்துன்னு சொல்கிறீங்க, நிறைய பேர் சி சொல்கிறீங்க. ஸோ ஆன்சர் பார்க்கலாமா என்னென்னு? நமக்கு தான் ஒவ்வொரு ப்ராப்ளமும் மாற்றி மாற்றி வருது. மஞ்சக்காமல் வந்துச்சு, பைல்ஸ் வருது, ஒய்யால விக்கல் வருது, காய்ச்சல் வருது, ஓனா மாற்றி மாற்றி அடிக்குது. ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஒன்லி ஒன். அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்ற நல்லா பாருங்கள். அமெரிக்கன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ், சரியா, டிஸ்கரேஜ் த டெக் யூஸ் ஆஃப் சில்ட்ரன் அண்டர் த ஏஜ் ஆஃப் 2, சேயிங் இட் சேஞ்சஸ் த நேச்சர் ஆஃப் சைல்ட்ஹுட். அதாவது அவங்க பார்த்தீங்கன்னா அந்த நடக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது அவங்க சைல்ட்ஹுட்டோட நேச்சரையே சேஞ்ச் பண்ணும், சரியா. ஸோ அதை வந்து பேரண்ட்ஸ் வந்து டிஸ்கரேஜ் பண்ணணும் டெக் யூஸ் பண்ணுறத அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதானே ஸ்ட்ராங் பண்ணுது. இதை பற்றி தானே பேசியிருக்காங்க. இந்த பேசேஜே எதை பற்றி பேசியிருக்காங்க? ஸ்டூடெண்ட்ஸுன்ற பாருங்க, குழந்தைகள் வந்து அந்த கேஜெட்ஸை யூஸ் பண்ணக்கூடாது, அதுக்குன்னு ஒரு வயது இருக்குது, யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் பேசியிருக்காங்க. அப்போ அதுக்குன்னு ஆர்கியூ பண்ணி போனால் தானே இந்த அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் ஸ்ட்ரென்த் ஆகும். நான் சொல்கிறது புரியுதா? அவன் எதை பற்றி வாதாடுறானோ அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுற மாதிரி வாதாடினாதான் வந்து என்ன ஆகும்? ஸ்ட்ரென்த் ஆகும், சரிங்களா? ஓகே. ஸ்டேட்மெண்ட் 2 என்ன சொல்கிறாங்கன்னா, தே டிஸ்கஸஸ் த ஆப்போசிட். என்னன்னா, டிஜிட்டல் கேஜெட்ஸ் ஆர் சேஞ்சிங் த என்டையர் childhood lifestyle, even providing more acceptance to TV, toys, playground, story books அப்படின்றாங்க. அதாவது இதெல்லாம் கம்பேர் பண்ணும் போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சைல்ட்ஹுட் லைஃப் ஸ்டைலே அதை மாற்றுதுன்ற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரி இல்லை, ஆப்போசிட்டாக பேசுகிற மாதிரி இருக்குது, சரிங்களா. அதனால் வந்து செகண்டு கண்டிப்பாக இதை ஸ்ட்ரென்தன் பண்ணாது, இது வந்து அதை வீக்கன் தான் பண்ணுது, புரியுதுங்களா? ஸோ அப்போ ஒன்லி ஒன் தான் நமக்கான ஆன்சர். கிளியராக புரிஞ்சா எல்லாத்துக்குமே? மக்களே, நீங்கள் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். எஸ்பிஐ கிளர்க் ரிசல்ட் இன்னும் கொஞ்ச நாளில் வந்துடும், எனக்கு தெரிஞ்சு மேபி 1 வீக்கில் கூட வர வாய்ப்பு இருக்குது. பட் அப்படி வரும்போது நீங்கள் என்ன செஞ்சுக்கணும்னா, இன்றைக்கே கண்ணாடிகளை போய் பார்த்து வந்து இந்த இத்து போன கொஸ்டினுக்கு கூட நம்ம போத்துன்னு ஆன்சர் தப்பாக சொல்கிறோமே அப்படின்னு உங்களை நீங்களே விட்டு கண்ணாடியை பார்த்து கிழிச்சிக்கலாம். ஒழுங்காக நிறைய கொஸ்டின் வந்து இதில் சால்வ் பண்ணுங்கள். நான் எத்தனையோ தடவை சொல்கிறேன், தப்பை திருத்திக்காமல் கொஸ்டின் டஃப்னே நம்ம எவ்வளோ நாள் புலம்ப போகிறோம். இதில் நியர்லி 8 to 10 கொஸ்டின் வரும் இந்த கிரிட்டிக்கல் ரீசனிங்லேருந்து. அதில் ஒரு 8 அடிக்கிறவன் ஜெயிச்சிருவானே. நம்ம என்ன செய்கிறோம்? உள்ளே போய் பார்க்குறோம், சார் ரொம்ப டஃப் சார், சார் ஒன்று கூட போட முடியல சார், இப்படி தான் வரும். ஒரு 5ஆவது போடணும்னு திங்க் பண்ணுங்கள், அதுக்கேற்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சிவாஜிகளா, சரிங்களா? உங்களுக்கான முதல் கேள்வி சால்வ் பண்ணு. தாராபுரம் தாம்பரம் உன்னை போட்டு செய்கிறோம், ஓடி போயிரு ஒழுங்கா. நீ வந்து படிக்கிறத வந்து கெடுத்து விடாத, ஜாலியாக இருக்கப்போ ஜாலியாக இருக்கணும். மக்கள் இப்போ சீரியஸாக படிச்சுக்கிட்டு இருக்காங்க, பிக் பாஸ் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. அப்புறம் வாயில் இன்னொன்று வரும், ஓடி போயிரு. படிக்கிறதுனா படிக்கணும்யா, ஜாலியாக இருக்க டயத்தில் ஜாலியாக இருக்கணும். சூப்பர்யா சிவாஜிகளா,
எல்லாருமே நெய்தர்னு போடுறீங்க. சூப்பர் 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 சூப்பர். வேற மாதிரி என்ன சொல்கிறாங்க இதில்? கோர்ட் வந்து பெட்ரோலியம் அண்ட் சேஃப்டி எக்ஸ்ப்ளோசிவ் ஆர்கனைசேஷனை வந்து ரிவ்யூ பண்ண சொல்கிறாங்க ஃபயர் ஒர்க்ஸை பற்றி. பர்டிகுலராக வந்து அலுமினியம் கண்டென்ட் வந்து அந்த ஃபயர் ஒர்க்ஸில், அதாவது வெடிக்கிறோம்ல, தீபாவளிக்கெலாம் வெடிப்பீங்களே, அதில் அலுமினியம் கண்டென்ட் அதிகமாக இருக்கா இல்லை கம்மியாக இருக்கா அப்படின்றத பார்க்க சொல்கிறாங்க. ரிப்போர்ட்டு சப்மிட் பண்ண சொல்கிறாங்க 2 வாரத்தில். இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? அந்த கோர்ட்டு வந்து பெட்ரோலியம் அண்ட் சேஃப்டிகிட்ட சொல்கிறாங்கன்னா என்ன காரணத்துக்காண்டி சொல்கிறான்? அந்த அலுமினியம் கண்டென்ட்னால மக்களுக்கு ஏதோ பாதிப்படைய வாய்ப்பு இருக்குது, இதுதான் காரணம். சரியா? ஸோ இதை தான் பெசோட்ட சொல்லியிருக்கேன். அப்போ இந்த 2மே வந்து சைக்கோத்தனமாக பேசியிருக்காங்களா? இவங்க என்ன பேசுகிறாங்க? ஃபயர் கிளாக்கர்ஸ் மட்டும் ரீசன் கிடையாதுங்க தீபாவளிக்கு, டெல்லியில் வருதுலங்க பொல்யூஷன், அதுவும் தாங்க ரீசனுன்றாங்க. சம்மந்தமே எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இது அசம்ஷனே கிடையாது. கரெக்டாக? அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பப்ளிக் அவேர்னஸ் ஏற்படுத்தணும், ஃபயர் கிராக்கர்ஸ் வந்து ஹார்ம்ஃபுல்லாக எஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சம்மந்தமெல்லாம் பேசுகிறாங்க. கோர்ட்டு சொன்னது என்ன? அலுமினியம் கண்டென்ட்டை வந்து பர்டிகுலராக வந்து ரெடியூஸ் பண்ணணும், அதுக்கான ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணணும்னு தான் பேசியிருக்கானே தவிர எப்படி அவேர்னஸ் கேம்பெயினு இல்லை டெல்லி பொல்யூஷன் இதை பற்றிலாம் எதுவுமே பேசலை. ஸோ இந்த 2மே வராது. சரியா? இந்த 2மே வராது. ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. சரியா? ஆப்ஷன் டி தான் உங்களுக்கான ஆன்சர். ஸோ உங்களுக்கான அடுத்த கேள்வி. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாங்களாம், அதுக்கான கரண்ட் அசம்ஷன் இருக்கணும் அப்படின்றத மட்டும் யோசிங்க. அந்த அசம்ஷன் உங்களுக்கே ரீட் பண்ணும் போதே தெரியும், அது லாஜிக்கலாக மேட்ச் ஆகுதா இல்லை லூஸ் மாதிரி பேசியிருக்காங்களா உள்ளுக்குள்ளே அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஸோ நீங்கள் லாஜிக்காக மேட்ச் ஆகிற மாதிரி எடுத்து ஆன்சரை போடுங்க. ரீட் பண்ணும்போதே உங்களுக்கே தெரியும், என்னடா சைக்கோ மாதிரி பேசியிருக்கேன், பெரிய சைக்கோவாக இருக்க முடியும் அசம்ஷன் அப்படின்னு நீங்கள் தெரியும் உங்களுக்கு. ஸோ அதை விட்டுருங்க. லைவில் மெயின்ஸ் அட்டன் பண்ணாமல் தயவு செய்து போகாதீங்க, உட்காந்து அட்டன் பண்ணுங்கள். தெரியலாட்டியும் நாங்கள் சொல்லித்தரோம்ல, எக்ஸ்பிளைன் பண்ணுறோம்ல, அந்த எக்ஸ்ப்ளனேஷனையாவது நீ பாரு. இப்போ பார்க்காம ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆகிட்டு மெயின்ஸுக்கு 10 நாள் முன்னாடி சொல்லிக் கொடுங்க ஜாக்சன் சார், சொல்லிக் கொடுங்க, ஃபயரோட இருக்கும், வாயில் தூக்கி ஃபயரை போட வேண்டியதான் உனக்கு அப்போ. சரியா? தயவு செய்து ஒரு மாதமாக ஒரு ஃப்ளோலையே ப்ராக்டிஸ் பண்ணி மெயின்ஸ்க்கு படித்தா தான் கிளியர் பண்ண முடியும். கடைசி 10 நாளில் முட்டினாலாம் அந்த யோசிக்கிற தன்மை உடனே வந்து கிளிகளின்னு கிழிச்சிடாது. அதனால் நீங்கள் என்ன செய்யணும், இப்போ இருந்தே மெயின்ஸ்க்கு படிக்க ஆரம்பிக்கணும், SBIPOக்கும். சரியா? சூப்பர்யா. ஒன்லி 2 இஸ் யுவர் ஆன்சர். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஒன்லி 2 இஸ் யுவர் ஆன்சர். சூப்பர். இதில் என்ன சொல்ல வராங்க, ஆர்ம்டு ஃபோர்ஸ்க்கு ஸ்பெஷல் பவர் ஆக்ட் அப்படின்னு வந்து செப்டம்பர் 11 1958 வந்து, அதாவது இந்த நார்த் ஈஸ்டர்ன் இந்தியாலாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ப்ராப்ளம் இருக்கும். கரெக்டாக? அந்த பார்டர் ப்ராப்ளம் இருக்கும். அதுக்காண்டி ஆர்ம்டு ஃபோர்ஸ்க்கு வந்து ஸ்பெஷல் பவர் ஆக்ட் அப்படின்னு ஒன்று சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? அதை காஷ்மீர்லேயும் 1990 பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க இப்படின்றதான் ஸ்டேட்மெண்ட். இதுக்கு என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு பார்டர் ப்ராப்ளம் நடக்க போய் அவங்க ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் வந்து அதை டேக்கிள் பண்ணி சமாளிக்கிறதுக்காண்டி ஒரு ஸ்பெஷல் பவர் ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க. இது நமக்கு ரீட் பண்ணும் போதே தெரியுது. அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு லாஜிக்காக எதில் பேசியிருக்காங்க, the law is beneficial basis of power given to armed force, they are to protect boundaries of the country. இந்த பவர் எதுக்கு கொடுக்குறான்? பொங்கல் சாப்பிடவா கொடுக்குறான்? இந்த பவர் கொடுக்கறதுக்கு காரணமே வந்து பவுண்டரி பார்டரில் பார்த்தீங்கன்னா வந்து மக்களை ப்ரொடெக்ட் பண்ணுன்றதுக்காண்டி தான் இந்த பவர் கொடுக்குறாங்க. ஆனால் ஃபஸ்ட்டில் என்ன பேசியிருக்காங்க, ஏன் ஒன்று வராது? ராஷ்மிதா, அருமையான ஒரு கேள்வி. ஒன்றில் பார்த்தீங்கன்னா வந்து சைக்கோ மாதிரி பேசியிருக்காங்க. என்ன பேசியிருக்காங்க, அவங்களுக்கு இந்த ஆக்டை வச்சு அவங்க வந்து மிஸ்யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது, ஃபேக் என்கவுண்டர் பண்ணுவாங்க, ஹியூமன் ரைட்ஸை வயலேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. சரியா?
இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நார்த் ஈஸ்டில் பவுண்ட்ரி ப்ராப்ளம் இருக்கனால வந்து பார்த்திங்கன்னா வந்து அது என்ன சொல்கிறது, பவுண்ட்ரி ப்ராப்ளம் இருக்கனால இந்த ஆக்ட் கொண்டு வந்திருக்கோன்னு கவர்மெண்ட்டே சொல்கிறாங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, கவர்மெண்ட்டு உங்களை காப்பாற்ற ஒரு ஆக்ட் போடுறான், நீங்கள் அதையே சைக்கோத்தனமாக பேசுகிறீங்க. ராஷ்மிதா மேம் புரியுதா? கவர்மெண்ட்டு உங்களை பாதுகாக்க ஒரு விஷயம் பண்ணுறாங்க, ஒரு சட்டம் கொண்டு வராங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இந்த சட்டமெல்லாம் என்னத்த சட்டம், இதை வச்சு என்னத்தான் பண்ணுவீங்க, ஹியூமன் ரைட்ஸை வயலேட் பண்ணுவீங்க, இந்த மாதிரி நீங்கள் சைக்கோத்தனமாக பேசுகிறீங்க. அப்போ என்ன செய்கிறாங்க, இதை தவறான அசம்ஷன் சொல்கிறாங்க. உங்களுக்கு 2 மட்டும்தான் கரெக்ட். சரியா? 2 மட்டும்தான் கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் நாட் இம்ப்ளிசிட். ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்ட் இல்லை. சரியா? இட் இஸ் டாக்கிங் அபவுட் த மிஸ்யூஸ் ஆஃப் த பவர்ஸ் அண்ட் ஹியூமன் வயலேட்ஸ். இட் இஸ் நோவேர் டிஸ்கிரைப்டு த பவர்ஸ் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸ் இட் கேன் பி மிஸ்யூஸ்டு. தெளிவாக சொல்கிறான் பாருங்களேன். உனக்கு ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்கானா அவங்களுக்கு என்னென்ன பவர் இருக்குது, அந்த பவர்லாம் அவங்க மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னு ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்கானா? சொன்னால் நீ வாயத்தர, இல்லைன்னா மூடிக்கிட்டு இருக்கணும், லூசு மாதிரி பேசக்கூடாது அப்படின்றாங்க எக்ஸ்பிளனேஷனில். புரியுதா? நான் உங்கள்கிட்ட சொன்னேன் பார்த்தீங்களா, இது பார்த்தீங்கன்னா இர்ரிலவெண்ட்டாக இருக்குது. இது ஒரு கரெக்டான அசம்ஷனே கிடையாது. அவங்க பாசிட்டிவாக பேசி நம்ம நாட்டை காப்பாற்றுற ஆர்ம்டு ஃபோர்ஸ் மாதிரி அவங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டில் பேசியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பேசியிருக்காங்க. சரிங்களா? அவ்வளோதான். ஸோ ஆப்ரஸிவ் பவர்ஸ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த அடங்கி பண்ணுறதா, அது என்னமோ சொல்லுவாங்க, அடிமை மாதிரி அடக்கிறது, அதுதான் அப்படி சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கான ஆன்சர் பி. அடுத்து சார், எங்களுக்கு நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்கயா. எனக்கே ஒரு 2 குலோப்ஜாம் தான் கொடுத்தாங்க. நானே கஷ்டப்பட்டு அதை வாங்கி பிடிங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். சரி, இதுக்கான ஆன்சர் என்ன மக்களே? இதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. ஞானவேல் டிடிபி. நிறைய பேர் ஆப்ஷன் டி போடுறீங்க. சூப்பர். ராம்குமார் வீதாயா நம்ம பையன். ஃபர்ஸ்ட் யூத்தனாசியானா என்ன, எத்தனூசியாவா, இதுனா என்னயா ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்கயா. எல்லாமே அதை பத்தி பேசியிருக்காங்களேயா அப்படின்னு. ஸோ நிறைய பேர் ஆப்ஷன் டி போட்டிருக்கீங்க, வேற லெவல். பட் ஆனால் அது தப்பு. ஆப்ஷன் இ தான் உங்களுக்கான ஆன்சர். சரியா? ஓகேவா? என்னன்னு சொல்கிறேன் கேளுங்க. ஈத்துனேஷியாவா, இது எனக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ண வரல. ஈத்தோனாஷியான்னு நினைக்கிறேன். ஈத்துனாஷியா கருணைக்கொலை. ஈத்துனாஷியானா என்ன சொல்லுவாங்க, கருணைக்கொலை மாதிரி, கருணைக்கொலை. சரியா? மர்சி கில்லிங் சூப்பராக போட்டாங்க ஃப்ரம் ஃபியூச்சர். ஸோ மர்சி கில்லிங் கருணைக்கொலை, ஈத்தனாஷியானா கருணைக்கொலை. ஸோ சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா ஒரு ஜட்ஜ்மெண்ட் பெர்மிட் பண்ணுறாங்க, அந்த கண்ட்ரியில் வந்து கருணைக்கொலை பண்ணிக்கலாம். சரியா? அப்படின்றதுக்காண்டி. சரியா? ஒரு இண்டிவிஜுவல் அவங்கள சுற்றி உள்ள ஃபேமிலிஸ்க்கு அந்த பவர் இருக்குது, அவங்களோட சாய்ஸ் தான் அது அப்படின்னு சொல்லி ஒரு லா வந்து பெர்மிட் பண்ணுறாங்க. சரிங்களா?
ஸோ அசம்ஷன். ஒரு லா பெர்மிட் பண்ணுறாங்கன்னா அதோட பெனிஃபிஷியல் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதான அசம்ஷனில் கொடுத்துருக்கான். அப்போ அதை நீங்கள் அசம்ஷனாக சொல்லலாமே. இப்போ இதில் சூப்பராக கொடுத்துருக்கேன் பாருங்களேன். போத் த ஸ்டேட்மெண்ட் ஆர் implicit as they are talking about how euthanasia works and how it beneficial to the patient as well as others. ஒரு லா பாஸ் பண்ணுறான்னா அந்த கருணை கொலை அவங்களோட இண்டிவிஜுவல்னு சொல்கிறான்னா ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் அசம்ஷனில், அதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் அதுக்கு இல்லை, அடுத்து அவங்க லைஃப்பை வந்து நல்லா வாழ முடியாது, கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு அவங்க என்ன செய்யலாம், அவங்களே கருணை கொலை பண்ணிக்கலாம். புரியுதா? அதை தான் இங்கே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அவங்க இருந்து ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு அவங்க பார்த்தீங்கன்னா வந்து கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு மேலே போய் சேர்ந்துடலாம் கருணை கொலைக்கு அப்படின்னு இதில் பேசுகிறாங்க அசம்ஷனில். செகண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கருணை கொலை நடக்கிறனால அவங்களே இப்போ என்னாலே முடியலை, என் ஃபேமிலி அப்பாவோ அம்மாவோ இல்லை நானாவே ஒத்துக்கிறேன் என்னை கருணை கொலை பண்ணிருங்கன்னா என்னோட ஆர்கன்ஸ் இன்னொருத்தவங்களுக்கு உதவும். சரிங்களா? இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ஒரு அவங்களே வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ அவங்களுக்கான காமன் ட்ரீட்மெண்ட்னா இன்னொருத்தவங்களுக்கு கிடைக்கும். நான் சொல்கிறது புரியுதா? ஃபஸ்ட்டு ஒன்று எப்படி பேசியிருக்காங்கன்னா, இப்போ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மருந்துகள்லாம் வந்து உங்களை கருணை பண்ணிட்டா அது இன்னொருத்தவங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்றதான் சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க, உங்கள் ஆர்கன் உங்கள் ஆர்கன் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு அது நிறைய பேஷண்ட்டுக்கு போய் ஹெல்ப் ஆகும் அப்படின்னு பேசுகிறாங்க. ஸோ அந்த பெனிஃபிட்ஸை தான் சொல்கிறாங்க. பெனிஃபிட்ஸு அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதான் சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டுமே உங்களுக்கான கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் இ தான் உங்களுக்கான கரெக்ட் ஆன்சர். தயவு செய்து ஸ்டேட்மெண்ட் அசம்ஷன்லாம் கற்றுக்கங்க. மிகப்பெரிய காம்படிஷனில் உங்களை யூனிக்காக காட்டும். நீங்கள் வேணால் பாருங்களேன், இதுக்கு எல்லாருமே ஆன்சர் தப்பாக தானே சொன்னாங்க, ஆப்ஷன் டின்னு சொல்லி. நான் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒருத்தவங்க ரியா வந்து போத்தான் கொஸ்டின் மார்க் போட்டிருக்காங்க, வசந்த்ராஜ் கிறிஸ்டியானா சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 3 பேருக்கு இந்த 1 மார்க் கன்ஃபார்ம்னா அவங்க உங்களோட ஒரு படி மேலே இருக்காங்கன்னு அர்த்தம். நம்ம எப்போ அந்த ஒரு படி மேலே போக போகிறோம்? இதனால தான் நம்ம ஃபெயில் ஆகிறோம். நான் சொல்கிறது புரியுதா? இந்த கிரிட்டிக்கல் ரீசனிங்கில் வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணாதனால தான் நம்ம ஃபெயில் ஆகிறோம். ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களை நீங்கள் மோல்டு பண்ணி அப்டேட் பண்ணிக்கணும். இப்போ நானுமே முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் அசம்ஷன்லாம் கொண்டே வர மாட்டேன். நான் இப்போ என்ன செய்கிறேன், என்ன அப்டேட் பண்ணிக்கிட்டு சரி இப்போ வந்து இதுதான் வந்து நம்மளை வந்து பாஸ் பண்ண வைக்கும். இப்போ ரீசனிங் வந்து ஐபிபிஎஸ்பியோட எத்தனை அட்டம் போட்டிருப்பீங்க, 14 13ன்னு போட்டிருப்பீங்க. இந்த டாப்பிக்கில் கை வச்சவேலாம் 20 தாண்டி இருக்காங்க. நிறைய பேர் 20 அட்டம்ப்டை தாண்டி இருக்காங்க. இந்த மாதிரி டாபிக் கிரிட்டிக்கல் டிசைனிங்லாம் வந்து போட்டவங்க. ஸோ இதுதான் வித்தியாசம். இதுதான் அவனை பாஸ் பண்ண வைக்கும். ஆப்டியில் நீங்களும் 2 போட்டிருப்பீங்க, அவனும் 2 போட்டிருப்பான். ஜென்ரல் அவேர்னஸில் நீங்கள் 20, அவனும் 20 போட்டிருப்பான். இங்கிலீஷில் அது ஒரு ஒரு யூனிக்காக நம்மளை காட்டுறது. நீங்கள் 10 போடுறீங்க, அவன் நல்லா இங்கிலீஷ் இருந்தால் 20 போடுவான். பட் ரீசனிங்லேயே அந்த டிஃப்ரென்ஸை நம்ம காட்டணும்னா கிரிட்டிக்கல் ரீசனிங்கை நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க. டெய்லியுமே லைவ் பாருங்கள். ஒரு 20 நாள் கிரிட்டிக்கல் ரீசனிங் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வராமல் இருக்காது, வந்துடும். சரியா? இப்போ அதை சால்வ் செய்யுங்க. நான் என்னை மறைச்சிக்கிறேன். ஏன்னா கொஸ்டின் ஸ்க்ரீன் ஃபுல்லாக இருக்கியா சிவாஜிகளா? நான் என்னை மறைச்சிக்கிறேன். சால்வ் பண்ணுங்க. ட்ரை பண்ணுங்க. வெக்ஸாக தான் ஆகும், இல்லை சால்வ் பண்ண முடியும். பட் நீங்கள் ஓடி போகாதீங்க. நான் தான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பேன்ல. அதாவது 2 டேபிளில் 2 அதாவது 6 கப்புள்ஸ் இருக்காங்களாம். Table 1 facing the center, table 2 facing away from the center. None of the married couple same table. அவ்வளோதான். ஸோ ஏ ஸ்போஸ் ஃபுல்லாக ரீட் பண்ணுறோம். இதுலேருந்து எனக்கு என்ன தெரியுது தெரியுமா? எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள், எல்லாருமே ஃபேஸிங் இன்சைடு. இன்னொரு சர்க்கிள், எல்லாருமே ஃபேஸிங் அவுட் சைடு. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஏபிசிடி, எவனோட கப்புலாக இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். CDEF.
இது நான் எல்லாத்தையுமே செய்யணும் இப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சு ஆரம்பிச்சிட்டீங்க டேபிள் 1 அப்படின்னாலே நீங்க ஜெயிச்சிங்கன்னு அர்த்தம். நான் சொல்றது புரிஞ்சா? இப்படி நீங்க வந்து 2 சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்ல, அதாவது 6 கப்புள் இருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா ஏபிசிடிஎஃப் அவங்க ஒரு சர்க்கிள்ல இருக்காங்க, பிக்யூஆர்எஸ்டியூ அவங்க ஒரு சர்க்கிள்ல இருக்காங்க. ஏன்னா இவன் தெளிவா சொல்லியிருக்கான், நன் ஆஃப் த மேரிட் கப்புள் சிட்டிங் ஆன் த சேம் டேபிள்னு சொல்லியிருக்கான். சரியா? ஸோ கப்புள் ஃபைன் பண்ணணும் ஃபர்ஸ்ட் அப்படின்னு வந்து முத்துக்கண்ணன் சார் கமெண்ட் போடுறாரு. நீங்க இதில் ரீட் பண்ணி ஃபர்ஸ்டே கப்புள் ஃபைன் பண்ண முடிஞ்சா ஃபைன் பண்ணிருங்க. அப்படி இல்லை அப்படின்னா வந்து சர்க்கிளையும், அதாவது ஒரு 2 விதமான கொஸ்டின் இருக்கும் மக்களே. ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கப்புல, அதாவது பிளட் ரிலேஷனை ஃபைன் பண்ணிட்டு இந்த சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்டோ சீட் லீனியரோ ஸ்கொயரோ சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். சில கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அட் அ டைம்லையுமே ரெண்டுமே சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். சில கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சர்க்கிளை சால்வ் பண்ணி முடிச்சாதான் பிளட் ரிலேஷனே கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதில் இது எந்த ரகம்னு நம்ம ரீட் பண்ணி போகும்போது பார்த்துக்கலாம். சரியா? கிளியரா எல்லாத்துக்குமே? ஸ்டார்ட் பண்ணவா? தயவு செய்து கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. லைட்டாக பிசிறடிச்சாலுமே வந்து அவ்வளோதான், ஆபத்துகளாக ஆகிவிடும் சிவாஜிகளா. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோம்னா வந்து நோட் மோர் தென் 2% ஆஃப் சேம் ஜெண்டர் சிட்டிங் டுகெதர். அதாவது 2 மேல் உட்காந்துருக்காங்கலாம், அவங்களுக்கு பக்கத்தில் 2 பேருமே ஃபீமேலாக தான் இருக்க முடியும். 2 பேருக்கு மேலே சேம் ஜெண்டர் கிடையாது. அது சால்வ் பண்ணும்போது பார்த்துக்கலாம் நோட்டை. சரியா? ஏ ஸ்பவுஸோட செகண்ட் ரைட்டு டீன்னு சொல்லியிருக்கான். ஏ ஸ்பவுஸ், சரியா, அவங்களோட ஃபர்ஸ்ட் ரைட் செகண்ட் ரைட் இங்கே டி போட்டாச்சு. அடுத்து என்ன சொல்கிறேன்? 2% சிட்டிங் பிட்வீன் ஏ அண்ட் டி, டி ஹூ இஸ் நாட் மேரிட் டு பி. அப்போ என்ன அர்த்தம்? டி ஹூ இஸ் நாட் மேரிட் டு பினா டி இருக்க இடத்துல பி வராதுன்னு அடித்து வச்சுக்கிறோம். சரியா? இப்போ டி சிட் செகண்ட் டு த ரைட் ஆஃப் ஏ ஸ்பவுஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, இதை வச்சே ஏ ஸ்பவுஸு டி இல்லைன்றதை நான் கண்டுபிடிச்சிருவேன். இப்படி ஃபைன் பண்ணும். புரியுதா சிவாஜிகளா நான் சொல்கிறது? இந்த மாதிரி கொஸ்டின்லாம் இன்டைரக்டாக பல ரூபங்கள் வச்சுருப்பாங்க. நான் சொல்கிறது புரியுதா? இப்போ டி சிட் செகண்ட் டு த ரைட் ஆஃப் ஏ ஸ்பவுஸ்ன்னு சொல்லியிருக்கான்ல, அப்போ இந்த ஏ ஸ்பவுஸ் வந்து டீயா இருக்க முடியாதுல்ல கண்டிப்பாக. ஏன்னா ஏ ஸ்பவுஸ் டீனா இங்கெல்லாம் டீ போட்டிருக்கணும். ஏ ஸ்பவுஸோட செகண்ட் ரைட் டீனா ஏவோட கப்புலாவே டீ இருக்க முடியாது. ஸோ நான் வராதுன்னு அடிச்சு வச்சுக்கிறேன். 2% sit between A and D, D is not married to P அப்படின்னு சொல்கிறேன். சரிங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துட்டு அப்போ டக்கு டக்கு சொல்கிறீங்க, எஸ் ஃபீமேலு அது மேலு இது மேலுன்னு. ஓகே, சரியா? ஸோ இப்போ நான் என்ன செய்கிறேன்? ஏ இங்கே எடுக்கிறேன். சரியா? ஏக்கும் டிக்கும் நடுவில் 2 பேருன்றான். ஸோ இங்கிட்டு 2 இங்கிட்டு 2 விட்டாலும் ஆப்போசிட்டில் உட்காந்துருப்பான். டி ஹூ இஸ் நாட் மேரிட் டு பி, அது போட்டாச்சு. only 1% sit between P spouse and A. A மேல் மெம்பர்னு சொல்லிட்டான். ஸோ A is a male. ஏக்கும் பி ஸ்பவுஸுக்கும் நடுவில் 1%. நல்லா கவனிச்சுக்குங்க. ஏக்கும் பி ஸ்பவுஸுக்கும் நடுவில் 1%. ஏ ஒன்று விட்டு இந்த இடத்துல பி ஸ்பவுஸ் வரலாம். இல்லை இன்னொரு பாசிபிலிட்டி என்னன்னா, அவுட்ரு தானே, இங்கே ஏ போட்டு டி போட்டு பி ஸ்பவுஸ் இங்கே கூட வரலாம். சரியா? அடுத்து என்ன சொல்கிறாங்க? இது முடிச்சாச்சு. neither D nor C is spouse of T. அப்போ சிக்கும் டி ஸ்பவுஸாக வராது, டிக்கும் டி ஸ்பவுஸாக வராது. ஓகே, S spouse it's opposite to C. S spouse it's opposite to C. neither E, D nor adjacent to C. நல்லா கவனிச்சுக்கோங்க. டி கிட்டையும் இ கிட்டையும் யாரும் வரமாட்டாவான். என்ன சொல்கிறாங்க? ஈயும் டி சி கிட்ட வராதான். சரியா? ஈயும் டியும் சி கிட்ட வராது. ஸோ டி கிட்ட அப்போ சி வராது. ஒரு நிமிஷம் என்ன ட்விஸ்ட் வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம்.
ம், 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 ம். என்ன 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 எடுக்கணும், என்ன எடுக்கணும்? சிக்கு ஆப்போசிட்ல எஸ் ஸ்பௌஸ்ன்றான். சி இஸ் த ஒய்ஃப் ஆஃப் இதுன்றான். சியோட ஆப்போசிட்ல எஸ் ஸ்பௌஸ். சி இஸ் த ஃபீமேல். அப்போ ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இங்கே சி எடுத்தால் சியோட ஆப்போசிட்டில் சியோட ஆப்போசிட்டில் எஸ் ஸ்பௌஸ். சியோட ஆப்போசிட்டில் எஸ் ஸ்பௌஸ். யூவோட இமிடியேட் ரைட்டில் சி ஸ்பௌஸ். கரெக்டாக? கான்செப்ட் புரியுதா மக்களே? இப்போ நான் சியோட ஆப்போசிட்டில் எஸ் ஸ்பௌஸ்ன்னு ஃபில் பண்ணணும். சி இஸ் த ஒய்ஃப் ஆஃப் யூவோட இமிடியேட் ரைட்டுன்னு போடணும். அப்போ சியோட ஆப்போசிட்டில் எஸ் ஸ்பௌஸ்ன்னு போடணுமா? அப்போ இங்கே நான் சி போட முடியாதுல்ல, ஏன்னா சியோட ஆப்போசிட்டில் இங்கே பி ஸ்பௌஸ் இருக்காங்க. இப்போ இங்கே சி போடலாம், இங்கே ஆப்போசிட்டில் சி ஸ்பௌஸு. வேறு எங்கேயுமே போட முடியாது. டி கிட்ட சி இங்கேயும் வராது இங்கேயும் வராதுன்ட்டான். ஏபிசிடி தான் இங்கே ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ இங்கே தான் சி, சியோட ஆப்போசிட்டில் எஸ்ஸோட ஸ்பௌஸ். புரிஞ்சா மக்களே? மக்களே இதுவரை எல்லாத்துக்குமே புரியுதான்னு மட்டும் சொல்லுங்கள். ரொம்ப பொறுமையாக தான் சொல்லி தருவேன், ஓடி போக மாட்டேன். நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் கிளம்பலாம். சரியா? ஸ்பௌஸ் என்றால் மேல் கிடையாது. ஸ்பௌஸ் என்றால் துணை, உங்களோட கப்புள். அது மேலாகவும் இருக்கலாம் ஃபீமேலாகவும் இருக்கலாம். ஸ்பௌஸ்னா மேல் கப்புள்னு கிடையாது. ஸ்பௌஸ்னா அவங்க மேலாகவும் இருக்கலாம் ஃபீமேலாகவும் இருக்கலாம். சரியா? ஸோ இதுலேயும் இங்கேயும் சி போட முடியாது, ஏன்னா டி கிட்ட சி வராதுன்னு சொல்லிட்டான். சரியா? இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சி போட முடியாது, ஏனென்றால் சிக்கு ஆப்போசிட்டில் பி ஸ்பௌஸு. அப்பா லைவ்ல இருக்கேன்ப்பா, முடிச்சுட்டு கூப்பிடுறேருங்க. சரி வரேன் வைங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சி இங்கே போட்டோம்னா இந்த இடத்துல எஸ்ஸு ஸ்பௌஸு. சரியா? கிளியரா அது எல்லாத்துக்குமே? ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க? எஸ்ஸோட இமிடியேட் லெஃப்ட் டி ஸ்பௌஸியா? சரியா? எஸ்ஸோட இமிடியேட் லெஃப்ட்டு டி ஸ்பௌஸு. டீஸ் ஒய்ஃப் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா மக்களே? அப்போ டி மேலுன்றது எனக்கு தெரிஞ்சிடும். டி இஸ் த மேல், ஏ இஸ் த மேல்னு எனக்கு தெரியும். சரியா? ஏ இஸ் த மேல் அப்படின்னு எனக்கு தெரியும். த பர்சன் சிட்டிங் அட்ஜஸ்டன் டு எஸ் ஆர் ஆப்போசிட் ஜெண்டர் அப்படின்னு சொல்கிறான். அப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே எஸ் போட முடியாது, ஏன்னா வந்து ஏ ஸ்பௌஸும் ஏ ஸ்பௌஸ் ஃபீமேல் தானே. இப்போ இங்கே போடலாம்ல, ஒரே நிமிஷம். எஸ்ஸோட இமிடியேட் லெஃப்ட் டி ஸ்பௌஸியா? சரியா? எஸ்ஸோட இமிடியேட் லெஃப்ட் டி ஸ்பௌஸ். எஸ்ஸோட இமிடியேட் லெஃப்ட் டி ஸ்பௌஸ். ஸோ நான் என்ன செய்வேன், இங்கே எஸ் எடுத்தேன்னா இமிடியேட் லெஃப்ட்டில் டி ஸ்பௌஸு போட முடியாது. இங்கே எஸ் எடுத்தேன்னா இமிடியேட் லெஃப்ட் டி ஸ்பௌஸு போட முடியாது, ஏன்னா டியோட ஸ்பௌஸ் வந்து டி வராதுன்னு இங்கேயே சொல்லிட்டாங்க. அப்போ இந்த இடத்துல என்னால் எஸ் போட முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த இடத்துல ஏன் போட முடியாது அப்படின்னா, எஸ்ஸோட இமிடியேட் லெஃப்ட் டி ஸ்பௌஸ்ன்னு போட முடியாது, இங்கே ஏ ஸ்பௌஸ் தான் வருவாங்க. கரெக்டாக? அப்போ எஸ் இந்த ரெண்டு இடத்துலேயே வராது. ஸோ ரெண்டே பாசிபிள். எஸ் பார்த்தீங்கன்னா இங்கே போட்டு இமிடியேட் லெஃப்ட் இங்கே டி ஸ்பௌஸ்ன்னு போடலாம். இன்னொரு பாசிபிலிட்டி என்ன அப்படின்னா 1 2 3 4 5 6 போட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஏ ஸ்பௌஸு, இங்கே டி, இங்கேயும் எஸ் போட முடியாது இங்கே எஸ் போட முடியாது, இங்கே எஸ் போட்டு இமிடியேட் லெஃப்ட்டில் வந்து டி ஸ்பௌஸ் போடலாம். புரிஞ்சா? இந்த ரெண்டே பாசிபிள் தான். சரியா? ஒன்று இது வரும் இல்லைன்னா இது வரும். அடுத்து என்ன சொல்கிறாங்க? S is a female member, sits 2 places away from you. S is the female member. சொல்லிட்டாங்க, S is the female member, 2 places away from you அப்படின்னு சொல்கிறான். சரியா? S is the female member, 2 places away from you. ஸோ 1 2 விட்டு இங்கே U போடலாம். சரியா? S இங்கே இருக்குன்னா
1 2 விட்டு இங்கே யூ போடலாம். சரியா? இந்த 2 பாசிபிலிட்டி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. யூவோட இமிடியேட் ரைட்டு பார்த்தீங்கன்னா வந்து சி ஹூ இஸ் த ஒய்ஃப் அப்படின்றான். அதாவது யூவோட இமிடியேட் ரைட்டு வந்து சியோட ஒய்ஃபு, அதாவது சியோட ஸ்பௌஸ் இருக்கான்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல யூவோட இமிடியேட் ரைட்டு சியோட ஸ்பௌஸ் என்னால் போட முடியும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா யூவோட இமிடியேட் ரைட்டு வந்து சி ஸ்பௌஸ் போட முடியாது. ஏன்னா சியோட ஸ்பௌஸு டி வராதுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ நான் எப்படி பாசிபிலிட்டியை கேன்சல் பண்ணுறேன்னு நல்லா கவனிங்க இந்த இடத்துல. அதாவது அவன் சொல்லிட்டான், எங்கே சொல்லியிருக்கான், இந்த இடத்துல சொல்லியிருக்கான் டிக்கும் சிக்கும் டி ஸ்பௌஸ் வராதுன்னு சொல்லி. சரியா? அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து யூவோட இமிடியேட் ரைட்டு பார்த்தீங்கன்னா சி ஸ்பௌஸ் வரணும். சரியா? ஆனால் சி ஸ்பௌஸு டியோ டியோ வராதுன்னு சொல்லியிருக்கான். ஸோ இந்த பாசிபிலிட்டி கேன்சல். அப்போ இதுதான் எனக்கு கரெக்டாக வருது. சி ஸ்பௌஸ் இங்கே தான் வரணும். எனக்கு பார்த்தீங்கன்னா ஏ மேல், அப்போ ஏ ஸ்பௌஸ் யூன்னு சொல்லியிருக்கானா யூ இங்கே வரான், யூ ஃபீமேல். கிளியர் எல்லாத்துக்குமே? ஸோ இந்த சம் எப்படிப்பட்ட சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட் அ டைம்லேயே வந்து கப்பலையும் சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்டையும் ஃபில் பண்ண வேண்டிய ஒரு சம் தான் இது. புரிஞ்சுங்களா? ஃபில் பண்ண வேண்டிய ஒரு சம் தான். நிறைய பேர் ஆன்சர் சொல்கிறீங்க திவா, நோ ஒண்டர். சூப்பர் 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 சூப்பர். ஸோ இதை முடிச்சாச்சா? கிளியரா? ஸோ அடுத்து வேறு என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். த நம்பர் ஆஃப் பர்சன் சிட்டிங் டு அட்ஜசன்ட் இஸ் ஆப்போசிட் ஜெண்டர். எஸ்ஸுக்கு பக்கத்தில் உள்ளவங்க ஆப்போசிட் ஜெண்டரா? எஸ்ஸுக்கு பக்கத்தில் உள்ளவங்க ஆப்போசிட் ஜெண்டர் அப்படின்றாங்க. அப்போ எஸ்ஸுக்கு பக்கத்தில் இவங்க ஒரு இதாக இருந்தாங்கன்னா இவங்க ஒன்றா இருப்பாங்க. இப்போ டி வந்து நமக்கு இன்னும் என்னன்னு தெரியாது, மேலா ஃபீமேலான்னு ஏதாவது கொடுத்துருக்கானா? எங்க டி வந்து மேலா ஃபீமேலா நம்ம கொடுக்கல மக்களே. அதுக்கு ஏதாவது க்ளூ இருக்கா? ஏ மட்டும்தான் மேல்னு கொடுத்துருக்கான். டியை பற்றி நம்மகிட்ட மேலா ஃபீமேலான்னு பேசலை. ஸோ அப்போ வந்து வச்சுக்குவோம் இப்போதைக்கு. நமக்கு அது இன்னும் கொடுக்கல. சரி, இதுக்கு போயிடுவோம். த நம்பர் ஆஃப் பர்சன் சிட்டிங் பிட்வீன் யூ அண்ட் டி இஸ் சேம் அஸ் சி அண்ட் டீஸ் ஒய்ஃப். நல்லா கவனிச்சுக்கோங்க. யூக்கும் டீக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க தான் சிக்கும் டீயோட ஒய்ஃப்க்கும் நடுவில் இருக்கணும். when counted from the left of C and T respectively. சரியா? இந்த இடத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. யூக்கும் டீக்கும் இன்பிட்வீனில் எத்தனை பர்சன் இருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். ஸோ யூக்கும் டீக்கும் இன்பிட்வீனில் 1 பர்சன். ஆனால் அதை எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கணும்னா லெஃப்ட் ஆஃப் டீலேருந்து பார்க்கணும். புரிஞ்சா? லெஃப்ட் ஆஃப் டி. ஏன்னா இங்கே கவுண்டட் ஃப்ரம் த ரைட் அண்ட் லெஃப்ட் ஆஃப் சி அண்ட் டி ரெஸ்பெக்டிவ்லினா இந்த கவுண்ட் பண்ணுறீங்களே, இப்போ யூக்கும் டீக்கு நடுவில் சிக்கும் டீக்கு நடுவில்னு கவுண்ட் பண்ணுறீங்களே, அதை ஃபஸ்ட்டு ரைட் ஆஃப் சி பார்த்துடணும். அதாவது சியோட ரைட்டில் கவுண்ட் பண்ணுங்க, டீயோட லெஃப்டில் கவுண்ட் பண்ணுங்க. அப்படி கவுண்ட் பண்ணும் போது ஈக்குவலாக இருக்கான்னு பாருங்கன்னு சொல்கிறான். இதை நான் டயக்ராம்லேயே சொல்லி காட்டுறேன் பாருங்களேன். டீயோட லெஃப்டில் பார்க்கணும். அப்போ டீக்கு யூக்கு நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க? ஒரே ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களா? அதே மாதிரி ரைட் ஆஃப் சி, ரைட் ஆஃப் சியில் பார்க்கும்போது சிக்கும் டி ஒய்ஃப்க்கும் நடுவுலையும் அதே ஒரே ஆள் தான் இருக்கணும். புரிஞ்சா? அப்போ சியோட ரைட்டில் பார்க்கும்போது சிக்கும் டீயோட ஸ்பௌஸுக்கும் நடுவில் ஒரே ஆள். புரிஞ்சுங்களா மக்கள்? இந்த லைன் மட்டும் புரிஞ்சான்னு சொல்லுங்கள். எப்படி நான் டி ஸ்பௌஸ் ஃபில் பண்ணேன்றது உங்களுக்கு புரிந்ததா? எப்படி டி ஸ்பௌஸ் ஃபில் பண்ணேன்றது புரிஞ்சா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு டி வந்து மேல், டி ஸ்பௌஸ்ன்னு சொல்கிறாங்க. ஏ ஸ்பௌஸ் யூ வந்து ஃபீமேல்.
கிளியராக எல்லாத்துக்குமே இது சூப்பர். இப்போ டி ஒய்ஃபையும் சியை வச்சு சிக்கும் டி ஒய்ஃப்க்குள்ள ஒரு ஆளுன்றதை ஃபில் பண்ணியாச்சு. இப்போ Q இஸ் ஒன் ஆஃப் த ஃபீமேல் மெம்பர். அப்போ என்ன அர்த்தம்? Q வந்து ஒன் ஆஃப் த ஃபீமேல் மெம்பர். கண்டிப்பாக அந்த Q பார்த்தீங்கனால் வந்து எனக்கு வந்து இங்கே வர முடியாது. ஏனென்றால் இந்த இடமும் ஃபீமேல், இந்த இடமும் ஃபீமேல், இங்கே Q ஃபீமேல் வர முடியாது. புரியுதா? நாட் மோர் தென் 2 person ஆர் சிட்டிங் டுகெதர் சேம் ஜெண்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தான் நான் நோட்டையே யூஸ் பண்ணுறேன். என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, 2 சேம் ஜெண்டருக்கு மேலே பக்கத்தில் இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இது மைனஸ்னா இதுவும் மைனஸாக இருக்கக்கூடாது. அப்போ 2க்கு மேலே மைனஸாக வந்துடுதுல, ஃபீமேலாக வந்துடுறாங்களே. ஸோ இங்கே Q வராட்டி எனக்கு Q எங்கே வரும்? Q இங்கே போடலாமா? இந்த இடத்துல Q போடலாமா? ஓகே, இங்கே Q வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சியோட ஸ்பௌஸும் Q வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரியா? வேற என்ன சொல்லியிருக்கான்? BE நாட் மேரிட் டு எஸ். அப்போ B இருக்க இடத்துல E வராது. சாரி, B இருக்க இடத்துல S வராது. E இருக்க இடத்துல S வராது. ஸோ S வந்து எனக்கு எங்கே வர வாய்ப்பு இருக்குது? P ஸ்பௌஸாகவும் F ஸ்பௌஸாகவும் வர வாய்ப்பு இருக்குது S. பட் நான் இங்கே வந்து என்ன செய்கிறேன்னா, C பக்கத்தில் E வரக்கூடாதுன்னு இருக்காங்க. கரெக்டா? சி பக்கத்தில் இ வரக்கூடாதுன்னு இருக்கான். அப்போ இ வந்து ஏன் வந்து எஸ் ஸ்பௌஸாக இருக்கக்கூடாது? இங்கேயே இருக்கலாம். இல்லை இ வந்து டீயோட ஸ்பௌஸாகவும் இருக்கலாம். ஸோ கொஸ்டின்குள்ளே போய் தானே பார்க்கணும். இப்போ நல்லா கவனிங்க, இ வந்து டி கிட்ட வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தானே, கரெக்டு தானே? இ வந்து டி கிட்ட வரக்கூடாதுன்னு தானே சொல்லியிருந்தா? அப்படி சொல்லையா? ஈயும் டியும் சி கிட்ட வரக்கூடாது. அப்போ சி கிட்ட தான் இ வரக்கூடாது. கரெக்டாக? சி கிட்ட இ வரக்கூடாதுன்னா இது கண்டிப்பாக இ இல்லை. ஸோ இ எஸ் ஸ்பௌஸாகவும் இருக்கலாம், இ டி ஸ்பௌஸாகவும் இருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இ எஸ் ஸ்பௌஸ் இல்லைன்ட்டாங்க. அப்போ கண்டிப்பாக இ வந்து டி ஸ்பௌஸ் தான். டி இங்கே வந்துடுவான். ஸோ டி மேல் நமக்கு தெரியும், இ ஃபீமேல். இது புரிஞ்சா? நமக்கு முன்னாடியே க்ளூ கொடுத்துருந்தாங்கல்ல, அதை தானே ஃபில் பண்ணிக்கிட்டு இருந்தோம். சரியா? முன்னாடியே நமக்கு க்ளூ கொடுத்துருந்தாங்க, நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். நெய்தர் பி நார் இ மேரிட் டு எஸ்ன்னு சொல்லி. அப்போ இ இருக்கிறது எஸ் வராது, பி இருக்கிறதுல எஸ் வராதுன்னா எனக்கு இ வந்து எஸ் ஸ்பௌஸாகவே இருக்க முடியாது. அப்போ உங்களுக்கு வந்து இ கண்டிப்பாக டீயோட ஸ்பௌஸ் இருக்க இடத்துல தானே உட்காந்தாகணும். கரெக்டு தானே? புரிஞ்சா? இ இஸ் நாட் த ஸ்பௌஸ் ஆஃப் எஸ்ன்னு கொடுத்துருக்கனால இ வந்து பி சி கிட்டையும் பி ஸ்பௌஸ்லையும் உட்காராது, எஸ் ஸ்பௌஸ்லேயும் உட்காராதுன்னா இ வந்து டி ஸ்பௌஸில் தான் உட்கார முடியும். சரிங்களா? இப்போ பி வந்து இங்கே வரலைன்னா பி இங்கே தான் வர முடியும். ஸோ பியும் பியும் கப்பிள்ஸ். சரிங்களா? ஸோ இது ஃபீமேல், ஏ வந்து மேல், சி வந்து என்னது? ஃபீமேல். கரெக்டு தானே? சி இங்கே வந்து ஃபீமேல் தானே? ஓகே. ஸோ வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போமா? இப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க, எனக்கு இங்கே வந்து டி வந்து மேல் வரான். கரெக்டாக? டி மேல் வரான். டீக்கு பக்கத்தில் சி ஃபீமேலா மேலா? எஸ் வந்து இங்கே போட்டுருவோம். எஸ் இஸ் த ஸ்பௌஸ் ஆஃப் எஃப். ஸோ இது மைனஸ் இது மைனஸ்னா பி டி. இந்த இடத்துல யார் வருவா? இன்னும் ஒரே ஒரு லெட்டர்னா இருக்குது, ஏ பி சி டி இ எஃப். இப்போ எனக்கு அந்த மேல் ஃபீமேல் நான் கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? இது ஓகே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ஏ மேல் கண்டுபிடிச்சிட்டேன். சரியா? அப்புறம் வேற யார் மேல்? BE not married to S. Both of them also same gender அப்படின்னா E ஃபீமேல்னா பியும் ஃபீமேல் தான். அப்போ இந்த இடத்துல பி ஃபீமேல் போட்டுட்டேன். கரெக்டாக? நல்லா புரிஞ்சுக்கங்க இந்த இடத்த. எனக்கு பியும் ஈயும் வந்து சேம் ஜெண்டர்னு சொல்லியிருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா வந்து இ ஃபீமேல் அப்படின்னா வந்து எனக்கு பி ஃபீமேல் தான். அப்போ பி மேல் ஆயிடுவானா? சரியா? பி வந்து எனக்கு மேல் ஆயிடுவானா? கரெக்டாக?
ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் என்ன செஞ்சிடறேன், எஃப்எஸ் போட்டிருக்கேன். அப்போ எஃப் இங்கே ஃபீமேல் அப்படின்னா டி வந்து மேல் ஆயிடுவான். ஏன்னா ஆல்ரெடி இங்கே 2 ஃபீமேல் வந்துட்டாங்க, பியும் ஃபீமேலு சியும் ஃபீமேல்னா எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல டி மேல் ஆயிடுவான். அப்போ டி இங்கே மேல், சி இங்கே ஃபீமேல் எனக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு டி வந்து மேல் ஆயிடுவான். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எஸ் ஸ்பௌஸு எஃப்னு சொல்லியிருக்கான். இவன் மேல் இருக்கானா, இவன் எஸ் ஸ்பௌஸு ஃபீமேலாக மேலான்னு கண்டுபிடிச்சோம்னா எஸ் வந்து ஃபீமேல், அப்போ எஃப் வந்து எனக்கு மேல். ஸோ எஃப் எஸ் முடிச்சாச்சு. எஃப் மேலு, எஸ் ஃபீமேலு, டி மேலு, இ ஃபீமேலு. இப்போது எனக்கு வந்து இன்னும் சிடி தான் ஃபில் பண்ணணும். இப்போ டியோட ஸ்பௌஸ் என்னது, கியூஆருக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கரெக்டாக, கியூஆருக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கியூஆருக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. Q இஸ் ஒன் ஆஃப் த ஃபீமேல் மெம்பர்னு சொல்லிட்டான். இப்போ சியும் டியும் நான் கண்டுபிடிச்சிட்டேனாலே சீன் முடிஞ்சு. இப்போ டியோட ஸ்பௌஸு தானே இங்கே, அப்போ இது மேல். கரெக்டாக, டியோட ஸ்பௌஸ் வந்து மேல், சியோட ஸ்பௌஸும் கண்டிப்பாக மேல். இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, கியூவோட ஸ்பௌஸுன்னு சொல்கிறோம். கரெக்டாக, எனக்கு இந்த இடத்துலையும் மேல் தான் வரணும், இந்த இடத்துலையும் மேல் தான் வரணும். இங்கே ஃபீமேல் போட முடியாது, இந்த இடத்துலையும் மேல் தான் வரணும். அப்போ எனக்கு 3 ப்ளஸ்ஸு வரணும், ஒரு மைனஸு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு, ஏன்னா சியோட கப்புள் வந்து மேல், டியோட கப்புள் ஃபீமேல். எனக்கு என்ன சொல்லியிருக்கான், Q இஸ் ஒன் ஆஃப் தி ஃபீமேல்னு சொல்லியிருக்கான். இந்த இடத்துல தான் வந்து நம்ம ட்விஸ்ட் எடுத்து உடைக்கிறோம். என்னை பொறுத்த வரையும் இது யோசித்து சால்வ் பண்ணுற கொஸ்டின். டக்கு டக்கு டக்குன்னு நம்ம பார்த்து ப்ரிலிம்ஸ் மாதிரி முடிக்க முடியாது. இதில் பார்த்தீங்கன்னா Q இஸ் த ஃபீமேல்னு சொல்லிட்டேன். எனக்கு அந்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்கான், Q இஸ் ஒன் ஆஃப் த ஃபீமேல் மெம்பருன்ட்டான். இப்போ நான் கப்புள் தான் சால்வ் பண்ணிட்டேன் எல்லாத்தையும். இப்போ சிக்கு வந்து மேல் தான் வரணும், டிக்கு தான் ஃபீமேல் வரணும். மற்ற எல்லா லெட்டரையுமே நான் ஃபில் பண்ணிட்டேன்னா Q தான் இந்த இடத்துல வரணும். அப்போ இந்த இடத்துல தான் Q. டியோட ஸ்பௌஸ் ஃபீமேல், சாரி இங்கே ஃபீமேல், இதை மாற்றி போட்டேன் பார்த்தீங்களா. இந்த இடத்துல மைனஸ், ஏன்னா டி மேல் இல்லை, அப்போ டியோட ஸ்பௌஸ் இங்கே மைனஸ் தானே வரணும். கரெக்டாக, இங்கே ரெண்டுமே மைனஸ்னால் இங்கே ப்ளஸ்ஸு. பேலன்ஸ் உள்ள லெட்டர் என்ன, 6. 6 வந்து சியோட கப்பலாக போட்டுருவோம். அப்போ இந்த இடத்துல போய் சி ஸ்பௌஸு 6ன்னு ஃபில் பண்ணிடுவீங்க. இன்னும் என்ன இருக்குது, பியை கொண்டு போய் இங்கே ஃபில் பண்ணிடுவீங்க. ஸோ பி இஸ் த மேல். சம் முடிஞ்சு. சால்வ் பண்ணும் போதே கப்பலையும் ஃபில் பண்ணிக்கிட்டே சால்வ் பண்ணால் அந்த சம் ஈஸியாக முடிஞ்சிருது. இந்த டி ஸ்பௌஸ் கியூன்றதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னாலே டக்கு டக்குன்னு பி ஆரை உட்கார வச்சிடலாமையா ஈஸியாக. அதோட இந்த கப்பில் ஃபில் பண்ணுறது தான் இதில் ரொம்ப பேஸே. ஏன்னா கப்பில் இங்கே ஃபில் பண்ணால் தான் இங்கே என்னால் உட்கார வைக்க முடியுது. ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்து URTQSP முடிஞ்சு. இது பார்த்தீங்கன்னா EACBDF. ஸோ இதுதான் உங்களுக்கான ஆன்சர். ஐயோ, இது ஆன்சர் இல்லை, நான் போட்டிருக்கதான் ஆன்சர். சரிங்களா, உங்களுக்கு இன்னும் அழகாகவே போட்டு காட்டுறேன். இது பார்த்துங்க, EACBDF கரெக்டாக இருக்கா. EACBDF இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்து URTQSP. சரிங்களா. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இந்த பாசிபிலிட்டி எதுக்கு சார், இதை வச்சு என்ன செஞ்சீங்க, இதை கேன்சலே பண்ணாமல் சால்வ் பண்ணியிருக்கீங்களா. அதை நான் உங்களுக்கு சொல்லாமே விட்டேன். கேன்சல் ஆயிரும் இந்த க்ளூ வச்சு. நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இட் த U and T சிட் பிட்வீன் ரைட் ஆஃப் C and T's ஒய்ஃபு. இப்போ டீயோட லெஃப்டில் பார்க்கும்போது டீயோட லெஃப்டில் பார்க்கும்போது டீக்கு யூக்குன்னு யாருமே இல்லையா. அப்போ சியோட ரைட்டில் பார்க்கும்போது சிக்கும் டி ஒய்ஃப் யாரு,
டி ஸ்பௌஸ்க்கும் நடுவில் யாரும் இருக்கக்கூடாது. கரெக்டா? நல்லா கவனிங்க. இதை நான் முன்னாடியே சொல்லாமல் விட்டேன், நான் பார்த்துட்டேன், உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணாமல் விட்டேன். இந்த டயக்ராம் பாருங்களேன், இந்த டயக்ராம் பாருங்க. டீயோட லெஃப்டில் பார்க்கும்போது, சரியா, டீயோட லெஃப்டில் பார்க்கும்போது டீக்கும் யூக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. அப்போ சியோட ரைட்டில் பார்க்கும்போது சிக்கும் டீஸ் ஒய்ஃபுக்கும் நடுவில் யாருமே இருக்கக்கூடாது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சியோட ரைட்டில் பார்க்கும்போது இங்கே டீஸ் ஒய்ஃப்னு போட முடியாது, ஆல்ரெடி பி ஸ்பௌஸ் தான் இங்கே வரும்னு தெரியும். ஸோ இந்த பாசிபிலிட்டி கேன்சல். புரிஞ்சா உங்களுக்கு எல்லாத்துக்குமே? ஏன் இது கேன்சல் ஆகுதுன்றது புரிஞ்சா? இதில் பண்ணோம்லையா, டீயோட ரைட்டில் பார்க்கும்போது டீக்கு யூக்கு நடுவில் ஒரு ஆள்னா, சியோட ரைட்டில் பார்க்கும்போது டி ஸ்பௌஸுக்கும் சிக்கும் நடுவில் ஒரு ஆள்னு பார்த்தோம்ல, அதாவது டி ஒய்ஃபுக்கும் சிக்கு நடுவில் ஒரு ஆள்னு பார்த்தோம்ல, அதே தான் இங்கேயும். டீயோட ரைட்டில் பார்க்கும்போது டிக்கு யூக்கு நடுவில் யாரும் இல்லை. அப்போ சியோட ரைட்டில் இமிடியேட் ரைட்டு, டீயோட இமிடியேட் ரைட்டில் யூ இருக்குன்னா இங்கே சியோட இமிடியேட் ரைட்டில் டி ஸ்பௌஸ் இருக்கணும். ஆனால் இங்கே பி ஸ்பௌஸ் பிளேஸ் ஆகிருக்கனால இது கேன்சல் சிவாஜிகளா. சரிங்களா? ஸோ அவ்வளோதான் உங்களுக்கான சம். இன்னைக்கான செஷன் இன்றுடன் முடிவடைகிறது.